தயாரிப்பில் உருவாகியுள்ள ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க கோரிய வழக்கில் நாளை மறுநாள் காலைக்குள் தீர்ப்பு வழங்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. தணிக்கை தரப்பு மற்றும் தயாரிப்பு தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் நீதிமன்றம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டாலும் உடனடியாக சென்சார் சான்றிதழ் கொடுப்பது சாத்தியமில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. வெள்ளிக்கிழமை காலைக்குள் தீர்ப்பு வழங்கப்படும் என நீதிமன்றம் அறிவித்திருந்தாலும் திரையரங்குகளில் திட்டமிட்டபடி வெளியாவதில் சந்தேகம் என கூறப்படுகிறது. விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு யுஎஸ் சான்று வழங்க முடிவு செய்த பின் மறு ஆய்வுக்கு அனுப்பியது ஏன் என தணிக்கை குழுவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. உரிய காட்சிகளை நீக்கினால் சான்றிதழ் என தெரிவித்த பின்னரும் மறு ஆய்வுக்கு அனுப்ப அதிகாரம் உள்ளதாக சென்சார் போர்டு நீதிமன்றத்தில் வாதம் செய்தது. விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சான்று வழங்குவதில் அனைத்தும் அசாதாரணமாக உள்ளதாக உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. முதல் தணிக்கை குழுவில் இருந்த 5 பேர் மறு ஆய்வு குழுவில் இருக்க மாட்டார்கள் என நீதிபதி முன்னிலையில் சென்சார் போர்டு விளக்கமளித்தது. தணிக்கை வாரியம் நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னரே ஜனநாயகன் திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் நீதிமன்றம் வந்துவிட்டதாக உயர்நீதிமன்றத்தில் சென்சார் போர்டு வாதம் வைத்தது. முன்கூட்டியே விண்ணப்பித்து விட்டதால் சான்றிதழ் வழங்க வேண்டும், சில காட்சிகளை நீக்கிய பிறகு மறு ஆய்வு கூடாது என்றெல்லாம் தயாரிப்பு நிறுவனம் வாதிட முடியாது என சென்சார் போர்டு கூறியுள்ளது. ஜனநாயகன் திரைப்படத்திற்கான சான்றிதழ் தொடர்பாக சென்சாரை தொடர்பு கொள்ள முயற்சித்து முடியவில்லை என நீதிமன்றத்தில் தயாரிப்பு தரப்பு விளக்கம் அளித்துள்ளது. திரைப்படத்தை முதலில் பார்த்த தணிக்கை குழுவினர் ஒருமனதாக சான்று வழங்க முடிவு செய்ததாகவும் தயாரிப்பு தரப்பினர் நீதிமன்றத்தில் வாதம் வைத்தனர். இந்த மாத இறுதியில் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கன்னியாகுமரியில் நடைபெற உள்ள தாமரை மகளிர் மாநாட்டில் பங்கேற்பதற்காக அவர் தமிழகம் வருவதாக சொல்லப்படும் நிலையில் அவரது வருகைக்கு முன்னரே தேசிய ஜனநாயக கூட்டணியை இறுதி செய்து அதன் தலைவர்களை ஒரே மேடையில் அமர வைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி இம்மாத இறுதியில் தமிழகம் வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அதே நாள் அல்லது மறுநாள் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தமிழ்நாடு வரவுள்ளதாக கூறப்படுகிறது. சென்னையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து தேர்தல் கூட்டணி தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவுக்கு ஓட்டு போட்டால் பாஜக தான் தமிழ்நாட்டை ஆளும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். திண்டுக்கல்லில் அரசு நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் தமிழ்நாட்டில் மோடி ஆட்சி வர வேண்டுமா வேண்டாமா என்ற அமித்ஷாவின் பேச்சை சுட்டிக்காட்டி விமர்சனம் செய்துள்ளார். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பாஜகவின் நிழல் ஆட்சிதான் தமிழ்நாட்டில் நடைபெற்றதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாடியுள்ளார். தமிழ்நாட்டுக்காக ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாத உங்களுக்கு தமிழர்கள் ஓட்டு போடுவார்கள் என்று மட்டும் எப்படி எதிர்பார்க்கிறீர்கள் என்றும் அவர் வினவியுள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி அதிகாரப்பூர்வமாக இணைந்துள்ளது. சென்னையில் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்த பாமக தலைவர் அன்புமணி கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டு விட்டதாகவும் எண்ணிக்கை பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதிமுக தலைமையிலான வெற்றி கூட்டணியில் பாஜகவுடன் பாமகவும் இணைந்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். அன்புமணியுடன் சேர்ந்து சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த இபிஎஸ் இயற்கையாக அமைந்த கூட்டணி தேர்தலில் வென்று திமுக அரசை தூக்கி எறியும் என்று உறுதியாக தெரிவித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களின் விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்திருப்பதாக அந்த கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இபிஎஸ் இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்கள் விரோத திமுக அரசை அகற்றுவது ஒன்றே நோக்கம் என்றும் அவர் திட்டவட்டமாக கூறினார். வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த தேர்தலில் 23 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்த நிலையில் இந்த முறை 18 தொகுதிகளும் கூடுதலாக ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்குவதாகவும் உறுதியளிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதிமுக கூட்டணியில் பாமக இணைந்துள்ள நிலையில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு புறப்பட்டு சென்றார். மத்திய அமைச்சர் அமித்ஷா, தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் ஆகியோரை சந்தித்து தொகுதி பங்கீடு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்க திட்டமிடப்பட்டுள்ளது.
தமிழகத்தில் பேனா என்று சொன்னால் அது கலைஞர்தான். அரசியலில் எதிரிகள் மாறி மாறி வந்தார்கள். ஆனால் கலைஞர் ஒருவர்தான் நிலையாக இருந்ததாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறினார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தமிழ்நாடு திறன் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி மாணவர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் இதனை கூறினார். பாமகவுடன் தேர்தல் கூட்டணி என அன்புமணியுடனோ அல்லது வேறு எவரிடமோ எந்த அரசியல் கட்சியும் பேச்சுவார்த்தை நடத்த இயலாது என ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அன்புமணியுடன் கூட்டணி பேச்சு நடந்திருந்தால் அது சட்டவிரோதம், நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் என காட்டமாக தெரிவித்திருக்கிறார். உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கப்பட்ட 3வது நாளிலேயே பல் இழித்து விட்டதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார். தமிழக அரசு அறிவித்த திட்டம் சபலை குழந்தை என்றும் திமுகவை நம்பிய அரசு ஊழியர்கள் ஏமாற்றப்பட்டு விட்டதாகவும் அரசு ஊழியர் சங்கங்கள் விமர்சிக்க தொடங்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதிமுகவுடன் பாமக கூட்டணி என்பது எதிர்பார்த்த ஒன்றுதான் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக பாஜகவை தவிர பாமகவுக்கு வேறு வாய்ப்பு இல்லை என்று கூறினார். ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து 2024 தேர்தலை சந்தித்தவர்தானே பாமக தலைவர் அன்புமணி என்று தேமுதிக இளைஞரணி செயலர் விஜயபிரபாகரன் தெரிவித்தார். அதிமுகவுடன் பாமக கூட்டணி சேர்ந்தது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் ஏற்கனவே இருந்த கூட்டணி நிலைப்பாடுதானே நீடிக்கிறது என்று கூறினார். மேலும் தேமுதிகவின் கூட்டணி நிலைப்பாடு இன்னும் 2 நாட்களில் தெரிய வரும் என்றும் அவர் கூறினார். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் உத்தரவு தொடர்பாக நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் பேசவில்லை என அமைச்சர் ரகுபதி விளக்கமளித்துள்ளார். தமிழக அரசு பேய் கதைகளை கூறுவதாக நீதிபதிகள் குறிப்பிட்டதால் தான் சுடுகாட்டை உதாரணத்திற்கு சுட்டிக்காட்டியதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். சட்டமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்காக மக்களிடம் கருத்துக்கள் கேட்க தொடங்கிய திமுக 4 நாட்களில் 52,080 பரிந்துரைகள் மற்றும் கோரிக்கைகள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. பிரத்யேக செயலி, வாட்ஸ்அப் எண், இணையதளம், மின்னஞ்சல் உள்ளிட்டவை வாயிலாக பல்வேறு தரப்பினரும் தங்களது பரிந்துரைகள் மற்றும் கோரிக்கைகளை தெரிவித்து வருகின்றனர். அதிமுக தேர்தல் அறிக்கை குழுவினரின் மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் வேலூர் ரங்காபுரத்தில் நடைபெற்றது. அதில் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள், வணிக சங்கங்கள், கல்வி நிறுவனங்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிற்சங்க பிரதிநிதிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடமும் கருத்துக்கள் கேட்கப்பட்டன. தமிழகத்தின் நிதிநிலையை தான் உத்தரப்பிரதேசத்துடன் ஒப்பிடவில்லை என்றும் தமிழகத்தின் கடன் நிலை குறித்து ரிசர்வ் வங்கி வெளியிட்ட தகவலை மட்டுமே தான் கூறியதாகவும் ராகுல் காந்தியின் வியூக வகுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி விளக்கமளித்தார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தான் விஜயை சந்தித்தது உண்மைதான் என்றும் தவேகாவுடன் கூட்டணி குறித்து காங்கிரஸ் கட்சி தலைமைதான் முடிவு எடுக்கும் என கூறினார். தவேக தலைவர் விஜய் நல்ல மனிதராகவும் தமிழகத்தை ஆளக்கூடிய தகுதி உடையவராகவும் உள்ளதாக அந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே கோட்டு வீரபாளையம் பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மக்களால் நேசிக்கப்படுகிற விஜய் தமிழகத்தின் நிரந்தர முதலமைச்சராக இருப்பார் என கூறினார். ஆட்சி முடியும் நேரத்தில் மக்களின் கனவை கேட்டு குறையை தீர்க்கப் போகிறேன் என்பது கடைந்தெடுத்த கபட வேலை என தமிழ்நாடு அரசின் உங்கள் கனவை சொல்லுங்கள் என்ற திட்டம் குறித்து இபிஎஸ் விமர்சித்துள்ளார். மக்களிடம் கனவை கேட்டு அதனை தேர்தல் அறிக்கையில் இடம்பெற செய்யவே இதுபோன்றதொரு திட்டத்தை திமுக கொண்டு வருவதாக அவர் சாடியுள்ளார். புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிக்காக முகூர்த்த கால் நடப்பட்டது. இதில் அமைச்சர் மூர்த்தி, ஆட்சியர் பிரவீன்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் பகுதிகளில் வரும் 15, 16, 17 தேதிகளில் ஜல்லிக்கட்டு நடைபெற உள்ளது. அலங்காநல்லூரில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போட்டியை துவக்கி வைக்க உள்ளார். ராமதாஸ் தரப்பு பாமகவில் வரும் 9ஆம் தேதி முதல் விருப்ப மனு பெறப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் தைலாபுரம் அலுவலகத்தில் விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் KN நேருவுக்கு எதிராக அமலாக்கத்துறை எழுதிய கடிதத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யும்படி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிடக் கோரி அதிமுக MP இன்பதுரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அமைச்சர் நேரு 1020 கோடி ரூபாய் வரை ஊழல் செய்ததாக குற்றம் சாட்டி தமிழக DGPக்கு அமலாக்கத்துறை அனுப்பிய ஆதாரங்களின் அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய கோரப்பட்டுள்ளது.
முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மீதான 90 கோடி ரூபாய் டெண்டர் முறைகேடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட IAS அதிகாரிக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி பெறுவதில் வேண்டுமென்றே தாமதம் செய்யவில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசு தரப்பு விளக்கம் அளித்துள்ளது. 1,30,000 பக்கங்கள் கொண்ட ஆவணங்களை ஆய்வு செய்ய அவகாசம் தேவைப்பட்டதால் தாமதம் ஏற்பட்டதாக அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதிமுகவின் கோட்டை கோவை என்பார்கள். ஆனால் அந்த கோட்டையில் ஓட்டை போட சம்மட்டியை கையில் வைத்துக் கொண்டு திமுக தயாராக இருப்பதாகவும் மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் என்றும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேசியுள்ளார். கோவையில் கட்சியினரிடம் பேசிய அவர் திமுகவினர் ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி மக்களை ஏமாற்ற பார்ப்பார்கள் என்றும் அவர் கூறினார். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் காங்கிரஸ் MP ஜோதிமணியிடம் மது போதையில் வாக்குவாதம் செய்ய முயன்றவரை கட்சியினர் அடித்து விரட்டிய வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கல்வார்பட்டி கிராம மக்களை ஜோதிமணி சந்தித்த போது தங்கள் தொகுதிக்கு என்ன செய்தீர்கள் என கேட்டு போதை இளைஞர் வாக்குவாதம் செய்ததால் பதற்றம் ஏற்பட்டது. மடப்புறம் பத்திரகாளி கோவில் காவலாளி அஜித் கொலை வழக்கில் தொடர்புடைய DSP சண்முகசுந்தரத்தை இன்னும் கைது செய்யாதது ஏன் என CBIக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. ஏற்கனவே கைது செய்யப்பட்ட காவலர்களுக்கு நீதிமன்றம் ஜாமீன் தரவில்லை என CBI தரப்பு வாதம் செய்த நிலையில் DSP சண்முகசுந்தரத்தின் முன்ஜாமீன் மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. தமிழ்நாட்டில் ஆவின் பால் விலையேற்றம் என வெளியிடப்படும் செய்தி முற்றிலும் தவறு மற்றும் ஆதாரமற்றது என ஆவின் நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. பால் விலை மற்றும் வகைகளில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும் தங்குதடையின்றி ஆவின் பால் அனைத்து பகுதிகளிலும் விநியோகிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க ஜாய் கிறிஸ்டில்டாவுக்கு தடை விதிக்க கோரி மாதம்பட்டி ரங்கராஜ் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. ஜாய் கிறிஸ்டில்டாவிற்கு பிறந்த குழந்தை தன்னுடையதுதான் என DNA பரிசோதனையில் தெரிய வந்தால் குழந்தையை கவனிக்கும் பொறுப்பை வாழ்நாள் முழுவதும் ஏற்க தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்த நிலையிலும் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் மீதான கொலை முயற்சி வழக்கை CBI விசாரணைக்கு மாற்றக் கோரி வழக்கில் காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆண்டு நவம்பர் 4ஆம் தேதி பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் ஆதரவாளர்கள் மற்றும் சேலம் ஏத்தாப்பூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக நீதிபதி GR சுவாமிநாதன் மீது புகார் தெரிவித்த திமுக மற்றும் காங்கிரஸ் மன்னிப்பு கேட்க வேண்டும் என பாஜக மாநில துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பான தீர்ப்பு குறித்து அமைச்சர் ரகுபதி தனது காழ்ப்புணர்ச்சியை காட்டியுள்ளதாக கூறினார். தொலைந்து போன பயண அட்டைகளில் உள்ள இருப்பு தொகையை வேறு பயண அட்டைக்கு மாற்ற இயலாது என சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. தொழில்நுட்ப ரீதியாகவும் RBI வழிகாட்டுதல் படியும் திரும்ப பெற முடியாது என்றும் தொலைந்து போன அட்டையை வேறு ஒருவரால் தவறாக பயன்படுத்த வாய்ப்புள்ளதாக மெட்ரோ நிறுவனம் கூறியுள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட தமிழ்நாடு மற்றும் புதுவை மீனவர்கள் 23 பேருக்கும் வரும் 21ஆம் தேதி சிறை காவலை நீட்டித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டது. கடந்த வாரம் கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற நாகை மீனவர்கள் 4 பேரையும் இலங்கை கடற்படை கைது செய்தது. தொடர்ந்து காரைக்கால் மீனவர்கள் 11 பேரையும் கைது செய்து தொடர் அட்டூழியத்தில் ஈடுபட்டது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் அரசு கல்லூரியின் தேர்வு கட்டணம் உயர்த்தப்பட்டதை கண்டித்து கடலூரில் மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு பாடத்திற்கு 90 ரூபாயிலிருந்து 120 ரூபாயாக உயர்த்தியதை கண்டித்தும் உடனடியாக தேர்வு கட்டணத்தை குறைக்க வலியுறுத்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டம் புகழூர் தவிட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள நடுநிலைப் பள்ளியில் மேற்கூரை பெயர்ந்து விழுந்ததால் மாணவர்கள் அச்சமடைந்தனர். இதனால் வகுப்பறைகளில் மாணவர்களை அமர வைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் அவர்கள் வெளிப்புறத்தில் அமர்ந்து பாடம் படிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே மாணவிகளிடம் இரட்டை அர்த்தத்தில் பேசிய உடற்கல்வி ஆசிரியர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மன்னார்குடி அருகே உள்ள அரசு பள்ளி ஒன்றில் தற்காலிக உடற்பயிற்சி ஆசிரியராக பணியாற்றி வரும் முத்துக்குமார் என்பவர் 9ஆம் வகுப்பு மாணவி ஒருவரிடம் ஆபாசமாக பேசியதாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நவீன வளர்ச்சியால் மண்பானை தொழில் நலிவடைந்து வருவதாக செங்கல்பட்டு அடுத்த திருமணி பகுதியில் மண்பாண்ட தொழிலாளர் ஒருவர் வேதனை தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகைக்கு கூட மக்கள் மண்பானை வாங்காமல் குக்கரில் பொங்கல் வைத்து கொண்டாடும் நிலை உள்ளதாகவும் வேதனை தெரிவித்தார்.
சென்னை சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மக்கள் குறைகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டிருந்த போது பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் செல்போனில் மூழ்கி கிடந்தனர். கூட்டத்தில் என்ன விவாதிக்கப்பட்டது என்பதை காதில் வாங்காமல் அதிகாரிகள் செல்போனில் ரீல்ஸ் மற்றும் வாட்ஸ்அப் பார்த்துக் கொண்டிருந்த வீடியோ இணையத்தில் பரவியது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள வில்பட்டி கிராமத்தில் உள்ள மலை பள்ளத்தாக்கில் மலையை மறைக்கும் அளவிற்கு குப்பைகள் குவிந்து கிடக்கும் ட்ரோன் காட்சி வெளியாகியுள்ளது. வில்பட்டி கிராமத்தில் சேகரிக்கப்படும் குப்பைகள் தொடர்ந்து கோவில்பட்டி மலை பள்ளத்தாக்கில் கொட்டப்படுவதால் வனப்பகுதி முழுவதும் குப்பை மேடாக காட்சியளிக்கிறது. கள்ளக்குறிச்சி புதிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு நிழற்குடை வசதி இல்லாததால் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் சாலை ஓரத்தில் தரையில் அமர்ந்து காத்திருந்து பேருந்தில் பயணம் செய்யும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் உடனடியாக நிழற்குடை அமைத்து பொதுமக்கள் சிரமமின்றி செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கள்ளக்குறிச்சி எம்என்ஆர் நகர் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்ணை வழிமறித்து 6.5 சவரன் தங்கச்சங்கிலியை பறித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். ஏமப்பேர் பகுதியைச் சேர்ந்த பிரியா எம்என்ஆர் நகர் பகுதியில் டியூஷன் படித்து வரும் மகளை அழைத்து வர சென்றபோது அவரை பின்தொடர்ந்து மர்ம நபர்கள் இருவர் கைவரிசை காட்டி தப்பியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே குடியிருப்பு பகுதிகளில் மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த தொழில் நிறுவனத்தை அதிகாரிகள் சீல் வைத்தனர். கைவல்யம் நகரில் உயர்நீதிமன்ற உத்தரவின் சாரா எக்ஸ்போ என்ற நிறுவனத்தை ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் இழுத்து பூட்டி சீல் வைத்து நடவடிக்கை மேற்கொண்டனர். இரவு நேரத்தில் சட்டவிரோதமாக மணல் எடுத்து சென்ற டிப்பர் லாரி ஒன்று சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான நிலையில் அதிகாரிகள் துணையுடன் மணல் கொள்ளை நடைபெறுவதாக சமூக செயற்பாட்டாளர் முகிலன் புகார் தெரிவித்தார். பெரிய காளிப்பாளையம் காவிரி ஆற்று பகுதியில் எடுக்கப்படும் மணல் தனியார் சேமிப்பு கிடங்கிற்கு கொண்டு செல்லப்படுவதாக குற்றம் சாட்டினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கண்ணண்டஹள்ளி அருகே டீக்கடையை உடைத்து நொறுக்கு தீனிகளை திருடிய மர்ம நபர் அங்கேயே படுத்துறங்கிய சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து கடை உரிமையாளர் சம்பவ இடத்திற்கு வந்தபோது மர்ம நபர் பதறி அடித்து அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். பரிசு தொகுப்பில் வழங்கக்கூடிய கரும்பு கொள்முதல் செய்யும் பணியினை மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். சீர்காழி அடுத்த அள்ளி விளக்கம் செம்பன் இருப்பு பகுதியில் கரும்பு கொள்முதல் செய்யப்படுவதை ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டு முறையாக கரும்பு வாங்கப்படுகிறதா என விவசாயிகளிடம் கேட்டறிந்தார். பூரி ஜெகநாதர் கோவில் சாவி தமிழர் கையில் உள்ளது என பிரதமர் மோடி பேசியதை அமைச்சர் ஏவா வேலு மறைமுகமாக விமர்சனம் செய்தார். நாமக்கல்லில் பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கும் விழாவில் பங்கேற்று பேசிய அவர் இந்த மாவட்டத்திற்கு சொந்தக்காரர் கையில்தான் நிதி சாவி உள்ளது என்றும் சாவி என்றதும் வேறு ஏதும் நினைத்துக் கொள்ள வேண்டாம் எனவும் கூறினார். பண்டிகையை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் குறித்து அமைச்சர் மையநாதன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். வன்னியன் விடுதியில் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டியை பார்வையாளர்கள் அமர்ந்து பார்ப்பதற்கான கேலரிகள் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் காட்டூர் அணி அருகே அதிகாலையிலேயே கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்து வரும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குரத்தியம்மன் கோவில் அருகே சிலர் அதிகாலை 5 மணி முதல் பாட்டிலுக்கு 30 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை கூடுதலாக வைத்து விற்பனை செய்யப்படுவதாகவும் போலீசாருக்கு தெரிந்தே விற்பனை நடப்பதாகவும் மக்கள் குற்றம் சாட்டினர். தனது நிலத்தை தனிநபர் அபகரித்துள்ளதாக அளித்த புகார் குறித்து காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி 71 வயது முதியவர் பெட்ரோல் கேனுடன் ராணிப்பேட்டை எஸ்பி அலுவலகத்திற்கு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தக்கோலத்தை சேர்ந்த குழந்தை வேலுவின் சுமார் 1.5 ஏக்கர் நிலத்தை கணேசன் என்பவர் அபகரித்துக் கொண்டதாக அவர் புகார் அளித்துள்ளார். அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 74 லட்சம் ரூபாய் மோசடி செய்த புகாரில் சேலம் போக்குவரத்து PRO மற்றும் அவரது மனைவி மீது தேனி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கடந்த 2021ஆம் ஆண்டு தேனியில் PROவாக பணியாற்றிய சண்முகம் அப்போது தென்கரை பகுதியைச் சேர்ந்த சூரிய நாராயணனுக்கு APRO பணி வாங்கி தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்டுள்ளார். நெல்லை மாவட்டம் தோமையார்புரம் கடற்கரை மீனவ கிராமத்தில் தூண்டில் வளைவு அமைக்க வேண்டி மீனவர்கள் படகுகள் மற்றும் கைகளில் கருப்பு கொடியுடன் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கூடங்குளம் அணு உலை பாதுகாப்பு கருதி அமைக்கப்பட்ட கடற்கரை தடுப்பு சுவர்களால் தோமையார்புரம் கிராம கடற்கரையில் அடிக்கடி கடல் அரிப்பு ஏற்படுவதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
ஆவடி காவல் ஆணையரக எல்லையில் பிரதான சாலைகளில் உள்ள கண்காணிப்பு கேமராக்கள் உடைந்து தொங்கி பயன்பாடற்று கிடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குற்ற சம்பவங்களின் போது கண்காணிப்பு கேமரா இருந்தும் பயனில்லாமல் குற்றவாளிகளை கைது செய்ய காலதாமதம் ஆவதாகவும், சென்னை மாநகர காவல்துறைக்கு மனு அளித்து அந்த சிசிடிவி காட்சிகளை பெற வேண்டிய நிலை உள்ளதாகவும் புகார் எழுந்துள்ளது. விழுப்புரத்தை அடுத்த விராட்டிக்குப்பத்தில் உள்ள மக்கள் பொங்கல் பானை தயாரிப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் நிலையில் அரசு உரிய ஆதரவு அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். பானை தயாரிக்கும் தொழில் படிப்படியாக நலிவடைந்து வருவதாகவும், பொங்கல் பரிசு தொகுப்பில் பானை மற்றும் அடுப்பும் சேர்த்து வழங்க வேண்டும் என தொழிலாளர்கள் தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பீரோவில் வைத்திருந்த 9 சவரன் தங்க நகைகள் மாயமான விவகாரம் தொடர்பாக தாவேகா நிர்வாகி மணிகண்டனை போலீசார் கைது செய்துள்ளனர். சஞ்சீவி ராயன்பேட்டை குமரன் தெருவை சேர்ந்த முருகனின் வீட்டிலிருந்த நகைகளை அவரது உறவினரும் தாவேகா நிர்வாகியுமான மணிகண்டனே திருடி சென்றது தெரிய வந்துள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் 3,50,00,000 ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் இருவரை கைது செய்தனர். கடந்த 31ஆம் தேதி 2 கிலோ 480 கிராம் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது 720 கிராம் போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர். டெல்லி துர்க்மான் கேட் பகுதியில் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் மீது கற்கள் வீசப்பட்டதால் பதற்றம் நிலவியது. டெல்லி உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து ஆக்கிரமிப்புகளை அதிகாரிகள் அகற்றிக் கொண்டிருந்த போது உள்ளூர் வாசிகள் போலீசார் மீது தாக்குதல் நடத்தினர். இதையடுத்து போலீசார் கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசினர். ஆந்திராவின் கொவ்வூர் மேம்பாலம் அருகே தனியார் ஆம்னி பேருந்து திடீரென தீப்பற்றி எரிந்த பகீர் சம்பவத்தின் வீடியோ வெளியாகியுள்ளது. நல்வாய்ப்பாக பயணிகள் அனைவரும் உடனடியாக வெளியேறியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இருப்பினும் பேருந்து முற்றிலுமாக எரிந்து எலும்புக்கூடானது. அதீத பனிப்பொழிவு காரணமாக ஜம்மு காஷ்மீரின் பல இடங்கள் வெள்ளை போர்வை போர்த்தியது போல் ரம்யமாக காட்சியளிக்கிறது. குறிப்பாக குல்காமில் வானில் இருந்து மல்லிகை பூக்களை தூவி விடுவது போல பனி கொட்டியதை பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இருப்பினும் பூஞ்ச் போன்ற பகுதிகளில் நெடுஞ்சாலைகளை பனி முழுமையாக மறைத்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஹரியானாவில் கூலி தொழிலாளிக்கு 10 பெண் குழந்தைகளுக்கு பிறகு பிறந்த ஆண் குழந்தையால் அக்குடும்பமே மகிழ்ச்சியில் திளைத்திருக்கிறது. பதேகாபாத் மாவட்டத்தைச் சேர்ந்த சஞ்சய்குமார் ஆண் வாரிசு வேண்டுமென்ற தனியாத ஆர்வத்தில் அடுத்தடுத்து 10 பெண் குழந்தைகளை பெற்றுக் கொண்டார். 11வது முறையாக மனைவி கர்ப்பம் தரித்தால் அவரது உயிருக்கு ஆபத்து என மருத்துவர் எச்சரித்த போதும் அவர் குழந்தை பெற்றெடுத்தார். ராணுவ தினத்தை முன்னிட்டு ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் ராணுவ அணிவகுப்பு நிகழ்ச்சிக்கான ஒத்திகை நடைபெற்றது. 78வது ராணுவ தினம் வரும் 15ஆம் தேதி நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இதை முன்னிட்டு வரலாற்றில் முதல் முறையாக ராணுவ தளத்திற்கு வெளியே பொது இடத்தில் அணிவகுப்பு நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. பீகாரில் மாணவர்களுக்கு கல்வி பயிற்றுவிக்கும் ஆசிரியர்களை தெருக்களில் சுற்றித் திரியும் நாய்களை கணக்கெடுக்க மாநகராட்சி நிர்வாகம் உத்தரவிட்டிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தங்கள் பகுதிகளில் சுற்றித் திரியும் நாய்களை ஆசிரியர்கள் கணக்கெடுத்து அவற்றின் நிலை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய சசாராம் மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் உள்ள பிரபல கல்யாண் ஜுவல்லர்ஸில் 14 லட்சம் ரூபாய் மதிப்புடைய தங்க நகைகளை 3 பெண்கள் லாபகமாக திருடி சென்ற சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. நகை வாங்குவதைப் போல நடித்து ஊழியரை திசை திருப்பிய அந்த பெண்கள் தங்க காதணிகள் வைத்திருந்த ஒரு ட்ரேவை ஆடைக்குள் மறைத்து எடுத்து சென்றனர். பாகிஸ்தான் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை சந்திக்க அனுமதி மறுக்கப்பட்டதால் ராவல்பிண்டியின் அடியாலா சிறைக்கு முன்பு அவரது சகோதரி அலிமா கானும் மற்றும் கட்சியினர் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் பாதுகாப்பிற்காக போலீசார் குவிக்கப்பட்டனர். ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் லஷ்கர்-இ தொய்பா பயங்கரவாத அமைப்பின் தளபதியை ஹமாஸ் இயக்கத்தின் கமாண்டர் சந்தித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதியன்று நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு ஒரு வாரத்திற்கு பிறகு ஜாகிர் பாகிஸ்தானுக்கு சென்று அந்நாட்டின் மிகப்பெரிய இஸ்லாமிய அரசியல் கட்சியான ஜமியத் உலமா-இ-இஸ்லாமின் தலைவரை சந்தித்ததாகவும் கூறப்படுகிறது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை தொடர்பு கொண்டு பிரதமர் மோடி புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை மேலும் பலப்படுத்துவது குறித்தும் பெஞ்சமின் நெதன்யாகுவிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாக பிரதமர் மோடி தெரிவித்தார்.
நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள அப்பாச்சி ஹெலிகாப்டர் விற்பனை மற்றும் வர்த்தக பிரச்சனைகள் தொடர்பாக பேச தனிப்பட்ட முறையில் மோடி தன்னிடம் அணுகியதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். வாஷிங்டனில் நடைபெற்ற தனது குடியரசுக் கட்சி கூட்டத்தில் உரையாற்றிய அவர், சார், மே ஐ see you please என்று கூறி அனுமதி பெற்று தன்னிடம் பேசிய பிரதமர் மோடியிடம் வலுவான உறவை பகிர்ந்து கொண்டதாக கர்வம் தெரிவித்தார். அமெரிக்க தாக்குதல்கள் மற்றும் வெனிசுலா நாட்டின் தலைவர் நிக்கோலஸ் மதுரோ கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து வெனிசுலா மக்களின் பாதுகாப்பு குறித்து கவலைப்படுவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார். லக்சம்பர்கில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மக்களுக்காக அனைத்து தரப்பினரும் அமர்ந்து பேச வேண்டும் என வலியுறுத்தினார். ரஷ்யா, சீனா, ஈரான், கியூபா உடனான உறவை முற்றிலுமாக முறித்துக் கொள்ளுமாறு வெனிசுலாவுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் அமெரிக்காவுடன் மட்டுமே வெனிசுலா எண்ணெய் வர்த்தகத்தில் ஈடுபட வேண்டும் எனவும் ட்ரம்ப் நிர்வாகம் உத்தரவிட்டிருக்கிறது. அமெரிக்காவின் வாஷிங்டனில் நடைபெற்ற தனது குடியரசுக் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பெண்கள் விளையாட்டுகளில் திருநங்கைகள் பங்கேற்பது குறித்து கேலி செய்தது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளில் பெண்கள் பிரிவில் 2 திருநங்கைகள் தங்கப் பதக்கங்களை வென்றதாகவும் இது பெண்களை இழிவுபடுத்துவதாக இருப்பதாகவும் ட்ரம்ப் விமர்சித்தார். அமெரிக்காவின் லாஸ் வேகாஸில் நடைபெற்ற CES தொழில்நுட்ப கண்காட்சியில் மனித உருவ ரோபோக்குள் சீட்டு விளையாடியும் கேட்கும் மளிகைப் பொருட்களை எடுத்து வந்தும் காண்போரை பிரமிக்க வைத்தது. இந்த கண்காட்சியில் பல நிறுவனங்கள் மனித உருவ ரோபோக்களை காட்சிப்படுத்தின. ஈரானில் 7 லட்சம் ஆண்டுகளுக்கும் மேலாக எந்த அசைவும் இல்லாமல் அழிந்துவிட்டது என கருதப்பட்டு வந்த தப்தான் எரிமலை தற்போது திடீரென செயல்பாட்டில் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. எரிமலையின் ஆழத்தில் சூடான திரவங்கள், வாயுக்கள் குவிவதால் இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம் என விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். மிலானோ கோச்சினா குளிர்கால விளையாட்டுப் போட்டியை முன்னிட்டு ஒலிம்பிக் ஜோதி கடும் பனிப்பொழிவுக்கு மத்தியில் வடக்கு இத்தாலிய நகரமான பொலோனியாவை நோக்கி பயணித்தது. இந்த பயணம் பிப்ரவரி 6ஆம் தேதி மிலனின் சான் சிரோ மைதானத்தில் முடிவடையும் நிலையில் மக்கள் ஒலிம்பிக் ஜோதியை கடும் பனிப்பொழிவுக்கு மத்தியில் உற்சாகத்துடன் ஊர்வலமாக எடுத்து சென்றனர். யுக்ரைனின் நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை கடந்த 6ஆம் தேதி தங்களது படைகள் சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்ய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. அதே நாளில் கடந்த 24 மணி நேரத்தில் ஒரு ராணுவ ஆயுதக்கிடங்கு உட்பட ரஷ்ய இலக்குகள் மீது தாக்குதல்களை நடத்தியதாக யுக்ரைனும் தெரிவித்துள்ளது. சிரியாவில் நடந்து வரும் வன்முறையில் தனது 4 வயது மகன் உயிரிழந்ததாக தந்தை கண்ணீர் விட்டது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குர்திஷ் தலைமையிலான சிரிய ஜனநாயக படைகளுக்கும் சிரிய அரசாங்க படைகளுக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நடந்த நிலையில் குழந்தைகள் உட்பட பலர் காயமடைந்து அலப்போவில் உள்ள அல் ராசி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். T20 உலகக்கோப்பை போட்டிகளை இந்தியாவிற்கு பதிலாக இலங்கைக்கு மாற்ற வேண்டும் என்ற வங்கதேச கிரிக்கெட் வாரியத்தின் கோரிக்கையை ICC நிராகரித்தது. முஸ்தபிசுர் ரஹ்மான் IPL-இல் இருந்து நீக்கப்பட்டதை காரணம் காட்டி IPL போட்டிகளை வங்கதேசத்தில் ஒளிபரப்ப தடை விதித்ததுடன் T20 உலகக்கோப்பையை இலங்கைக்கு மாற்ற வேண்டும் என வலியுறுத்தியது. 5 முறை உலகக்கோப்பையை வென்ற பிரேசில் அணியில் இடம் பிடிக்கும் நம்பிக்கையுடன் இருக்கும் அந்நாட்டில் பிரபல கால்பந்தாட்ட வீரர் நெய்மர் தனது சாண்டோஸ் கிளப் அணியுடனான ஒப்பந்தத்தை 2026ஆம் ஆண்டு இறுதி வரை நீட்டிக்க ஒப்புக்கொண்டுள்ளார். பிரேசிலின் முதல் தர லீகில் அந்த அணி நீடிப்பதில் நெய்மர் முக்கிய பங்கு வகித்தவர் ஆவார். 2026 T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான நியூசிலாந்து அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மிச்சல் சாண்ட்னர் தலைமையிலான அணியில் டெவன் கான்வே, ஃபின் ஆலம், டிம் ஷீஃபர்ட், மிக்கேல் பிரேஸ்வெல், டேரில் மிச்சல், ஆடம் மில்னே, ஜேம்ஸ் நீஷம், கிளென் பிலிப்ஸ், ரச்சின் ரவீந்திரா உள்ளிட்ட 15 வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். தென்னாப்பிரிக்காவின் பெனோனி நகரில் நடைபெற்ற தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான U19 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணியின் கேப்டன் வைபவ் சூரியவன்சி அதிரடியாக விளையாடி 74 பந்துகளில் 127 ரன்களை குவித்து அசத்தினார். மற்றொரு ஆட்டக்காரர் ஆரோன் ஜார்ஜ் 106 பந்துகளில் 118 ரன்களை விளாசி ஆட்டமிழந்தார். 2026 T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இலங்கை அணியின் பேட்டிங் பயிற்சியாளராக இந்திய அணியின் முன்னாள் வீரர் விக்ரம் ரத்தோர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விக்ரம் ரத்தோர் 1996 மற்றும் 97களில் இந்திய அணிக்காக 6 டெஸ்ட் மற்றும் 7 ஒருநாள் போட்டிகளில் ஆடியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.
2011 ஒருநாள் கிரிக்கெட் உலகக்கோப்பைக்கு பிறகு புற்றுநோயில் இருந்து மீண்டு வந்தது குறித்து இந்திய அணியின் முன்னாள் அதிரடி ஆட்டக்காரர் யுவராஜ் சிங் மனம் திறந்து பேசியுள்ளார். புற்றுநோய் காரணமாக 6 மாதம் வரை மட்டுமே வாழ முடியும் என மருத்துவர்கள் கூறியபோது மனமுடைந்து போனதாகவும், அமெரிக்காவுக்கு சென்று சிகிச்சை பெறுவதை தவிர வேறு வழி எதுவும் தோன்றவில்லை என்றும் அவர் கூறினார். வங்கதேச பிரீமியர் லீக் தொடரில் தொகுப்பாளனியாக இருந்து வரும் இந்தியாவைச் சேர்ந்த ரித்திமா பதக்கை நீக்கி வங்கதேச கிரிக்கெட் வாரியம் உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக IPL கிரிக்கெட் தொடரில் கொல்கத்தா அணியில் ஏலம் எடுக்கப்பட்ட வங்கதேச வீரர் முஸ்தபிசுர் ரஹ்மான் BCCI கோரிக்கை ஏற்று KKR அணியில் இருந்து நீக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் பிரிஸ்பேன் ஓபன் டென்னிஸ் தொடரில் பெலாரஸின் அரேனா சபலன்கா வெற்றியுடன் கணக்கை தொடங்கினார். பெண்கள் ஒற்றையர் பிரிவில் ஸ்பெயின் கிறிஸ்டினா புச்சாவை எதிர்கொண்ட அரேனா சபலன்கா 6-0 மற்றும் 6-1 என்ற செட் கணக்கில் எளிதில் வீழ்த்தி வெற்றி பெற்றார். 2025-26க்கான ISL கால்பந்து போட்டிகள் பிப்ரவரி 14ஆம் தேதி தொடங்கி நடைபெறும் என மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் அறிவித்திருக்கிறது. முன்னதாக கால்பந்து விளையாட்டு மேம்பாட்டு நிறுவனத்துக்கும் இந்திய கால்பந்து சம்மேளனத்துக்கும் இடையே ஒப்பந்தத்தை புதுப்பிப்பதில் உடன்பாடு ஏற்படாததால் போட்டிகள் நிறுத்தி வைக்கப்பட்டன. திரையரங்குகளில் வெளியாகி சக்கை போடு போட்ட தெலுங்கு திரைப்படமான பாலகிருஷ்ணாவின் அகண்டா 2 வரும் 9ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் வெளியாக உள்ளது. தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் ஹிந்தி மொழிகளில் வெளியான அகண்டா 2 ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. பிரதீப் ரங்கநாதனிடம் உதவி இயக்குநராக பணியாற்றிய மரிய இளஞ்செழியன் இயக்கத்தில் GV பிரகாஷ்குமார் நடிக்கும் ஹாப்பிராஜ் திரைப்படத்தின் படப்பிடிப்பு பணிகள் நிறைவு பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜஸ்டின் பிரபாகரன் இசையில் உருவாகியுள்ள இந்த திரைப்படத்தில் 90களில் கவனமீர்த்த அப்பாஸ் நீண்ட இடைவெளிக்கு பிறகு கம்பேக் கொடுக்கிறார். RJ பாலாஜி இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் உருவாகியுள்ள கருப்பு திரைப்படத்தை இந்த மாத இறுதியில் அல்லது பிப்ரவரி மாதத்தில் வெளியிட படக்குழு முடிவு செய்துள்ளது. சாய் அபயங்கர் இசையில் உருவாகியுள்ள இத்திரைப்படத்தில் த்ரிஷா கதாநாயகியாக நடித்துள்ளார். கருப்பு சூர்யாவுக்கு திருப்பு முனையாக அமையும் என நம்பப்படுகிறது. கேரள அரசு போக்குவரத்து கழகத்தின் விளம்பர தூதுவராக நடிகர் மோகன்லால் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அரசு போக்குவரத்து கழகத்திற்காக மோகன்லால் ஊதியம் வாங்காமல் சேவை செய்ய முன் வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதன்படி KSRTC விளம்பரங்களில் இனி மோகன்லால் இடம்பெறுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சுதா கொங்கராய் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிப்பில் வரும் 10ஆம் தேதி வெளியாகும் பராசக்தி திரைப்படத்தின் ட்ரெய்லர் யூடியூபில் 5 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை கடந்துள்ளது. ஹிந்தி திணிப்பை மையமாக வைத்து உருவாகியுள்ள இந்த திரைப்படத்தில் ரவி மோகன் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். நந்தினி ரெட்டி இயக்கத்தில் சமந்தா நடிப்பில் உருவாகியுள்ள மா இன்டி பங்காரம் திரைப்படத்தின் டீசர் வரும் 9ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டு சிறப்பு போஸ்டர் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகையாக வலம் வந்த சமந்தாவுக்கு கடந்த 3 ஆண்டுகளாக திரைப்படம் எதுவும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ரீ-ரிலீஸ் ட்ரெண்டிங்கில் கடந்த 2006ஆம் ஆண்டு சீமான் இயக்கத்தில் மாதவன், பூஜா, சுஜாதா, மணிவண்ணன் நடிப்பில் வெளியான தம்பி திரைப்படமும் இடம்பெற்றுள்ளது. பிப்ரவரி மாதம் திரைப்படத்தை ரீ-ரிலீஸ் செய்ய படக்குழு முயற்சித்து வருகிறது. சீமான் இயக்கத்தில் நடிகர் மாதவன் தம்பி, வாழ்த்துக்கள் ஆகிய திரைப்படங்களில் நடித்துள்ளார். மோகன்ஜி இயக்கத்தில் ரிச்சர்ட் ரிஷி நடிப்பில் உருவாகியுள்ள திரௌபதி 2ஆம் பாகத்தில் இடம்பெற்றுள்ள தராசிகி ராம் ப்ரோமோ வீடியோ பாடல் வெளியாகியுள்ளது. நாயகி ரக்ஷனா இந்துசூடன் திரௌபதி தேவியாக நடித்திருக்கிறார். திரைப்படத்தை வரும் 23ஆம் தேதி திரைக்கு கொண்டுவர படக்குழு திட்டமிட்டுள்ளது. மோட்டோரோலா மொபைல் உலகில் புதிய புரட்சியாக ரேசர் மாடலில் மடிக்கக்கூடிய புதிய வகையிலான ஸ்மார்ட் போன் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. 32 MP செல்ஃபி கேமராவுடன் செயற்கை நுண்ணறிவு அம்சங்களும் இந்த மொபைலில் இடம்பெற்றுள்ளன. மொபைல் போனின் அதிகாரப்பூர்வ விலை நிலவரம் மற்றும் விற்பனை நிலவரம் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளது. இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் கார்கள் ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா மற்றும் மேற்காசியா உள்ளிட்ட நாடுகளுக்கான ஏற்றுமதியில் புதிய மைல்கல்லை எட்டியுள்ளது. கார்களின் உள்நாட்டு உற்பத்தி திறன் அதிகரித்துள்ளதால் 2024ஆம் ஆண்டை விட 2025ஆம் ஆண்டு ஏற்றுமதி அளவு 15% அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.